வணக்கம். இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு புதனை பற்றி. புதன் கிரகத்தை எப்படி பலன் கூறுவதில் பயன்படுத்துவது என்பது. முதலில் நாம் ஒரு கிரகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கிரகத்தின் தன்மை, அதாவது அது கெமிக்கல் காம்பனண்ட், அது ஜோதிட புத்தகத்தில் போட்டிருப்பார்கள். புதன் என்பது ஹீலியம், சல்ஃபர், மெக்னீசியம் இவை சம்பந்தப்பட்டது என்று. இது பலன் கூறுவதில் பிற்பாடு உபயோகத்தில் பயன்படுத்தும் போது தெரியும் இது எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது என்று. அடுத்தது நாம் அந்த புதன் புராணங்களில் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். கிரேக்க கதைகளில் அவர் ஒரு இளம் பிராயத்து குழந்தைய, ஒரு 10 வயது 12 வயதில் மாடுகளை ஓட்டி செல்வார். அப்பொழுது எதிரில் ஒரு டிராவலர் வருவார். என்ன நீ ஓட்டி, இந்த சின்ன பையனிடம் இவ்வளோ மாடு இருக்கின்றது என்ற சந்தேகத்தில் கேட்கும்போது அவர் பேரம் பேசுவார். தட் இஸ் நெகோசியேஷன். அதான் பிஸ்னஸ், புதன் பிஸ்னஸ்ன்றது. நீ இதை யாரிடம் சொல்லாதே, சொல்லாமல் இருந்தால் உனக்கு நான் ஒரு பகுதி தருகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். சென்று விடுகிறார். பிறகு என்ன செய்கிறார்? திரும்பி வருகிறார். வந்து அந்த குழந்தை, உனக்கு நான் ஒரு பரிசு தரப்போகிறேன் என்று மேலே இருந்து கல்லை தூக்கி போட்டு இவரை பீஸ் விடணும். அதாவது நமது கண்ணன் செய்தார் இல்லையா கம்சனை குழந்தைகள், பேரலெல்லாம் அதே மாதிரி வரும். புதன்னா பெருமாள். ஸோ அப்படி அந்த மாதிரி அவதாரம். ஆக அடுத்தது என்ன ஆகிறது? நமது கதையில் வரும்பொழுது புராணங்களில் புதனை எப்படி சித்தரிப்பார்கள் என்றால், ஆணை பெண்ணாக்கி பெண்ணை ஆணாக்குவான். அதாவது ரெகுலராக ஒரே வேலையை ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, மாற்றி அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. நாம் நினைப்போம் இது யூஸ்லெஸ் என்று. அப்படி இல்லை. பிஸ்னஸ் என்று வரும்போது நாம் அதைத்தான் செய்கின்றோம். என்ன செய்கிறோம்? இன்வெஸ்ட்மெண்ட் என்று போடுகிறோம், கன்சியூமபிள்ஸ் வாங்குகிறோம், மணி ஆக்குறோம், மணியை திரும்பவும் போடுறோம், அப்படி மாற்றி அதான் செய்கிறோம். ஸோ அப்போ பிஸ்னஸ்க்கு இது பயன்படுது. அடுத்தது புதன் என்பது ஒரு கெடீஷியஸ் என்பார்கள். அதாவது மெடிக்கலில் ஒரு ஊசியை 2 பாம்பு சுற்றி கொள்வது போல் இருக்கும். அதை தூக்கி கொண்டு வேகமாக ஓடுவது போல் இருக்கும். அது ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படி என்று. அது புதன் நட்சத்திரம் விருச்சிகத்தில் இருப்பதால் அதை ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு யூஸ் பண்ணுவார்கள். ஸ்போர்ட்ஸ்மேன், அத்லெட்ஸ் அதுக்கு பயன்படுத்துவார்கள். அடுத்தது அந்த கெடீஷியஸ், அதாவது அது ஒரு சர்ச்சை இருந்தது, 2 பாம்பா 1 பாம்பா என்பது. அப்புறம் அவர்கள் முடிவு செய்தார்கள் மெடிக்கலில். ஆக இந்த புதன் மெடிக்கலை குறிக்கும் என்றால் விருச்சிக ராசியும் வைத்தியத்தை குறிக்கும், அதே நேரம் கன்னியும் வைத்தியத்தை குறிக்கும். ஸோ தனுசு லக்னம் என்றால் அவர் மெடிக்கல் அந்த லைனில் செல்லலாம். ஒரு யூகம், அவ்வளவுதான். ஆக உங்களுக்கு அடுத்தது அது ஓடுவது போல் தோன்றும். அது ஓடுவது போல் தோன்றும் என்பது ட்ராவலிங். ஆக புதன் ஒரு பயணத்திற்கு, ஒரு கம்யூனிகேஷனுக்கு, ஒரு பிஸ்னஸ் டீல். ஆக இந்த புதன் எப்படி பயன்படுத்தப்படுகின்றது? அடுத்தது நாம் அந்த கெமிக்கல் காம்பனண்ட்டுக்கு வருவோம். மெக்னீஷியம். நமக்கு வயிறு சரியில்லாத போது மில்க் ஆஃப் மெக்னீஷியா சாப்பிடுவோம். இறுதி காலத்தில் மெக்னீஷியம் குறையும் போது, அது சியாட்டிக்கா அப்படி என்று வரும்போது அவர்கள் அந்த ஜெலுசல் டேப்லெட்டை மேலே சொல்லுவார்கள். ஆக புதன் 8இல் அந்த ஜாதகம் இருக்கிறதுனால இறுதி காலத்தில் அந்த மாதிரி இருக்கும். நார்மலாக அது 2ஆம் இடம் என்பது சிறு வயது முதல் அந்த 60 வயதை எட்டும் வரை அவருக்கு ஜீரணமாகிவிடும். ஏன்னால் அது 8 என்பது வயதை குறிக்கும். அது அங்கே போய் இருப்பதால் அது துணை செய்து விடுகிறது. ஆக அந்த வேலை முடிந்து விட்டது அதை பொறுத்த வரையில். அடுத்தது ஹீலியம். ஹீலியம் என்பது உங்களுக்கு தெரியும், அந்த காற்று தீவிரமாக சுவாசித்தால் டேஞ்சர் என்று இன்டர்நெட்டில் குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த ஹீலியம் கேஸையே நேசல் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணுவார்கள் புதனுக்கு. புதன் மூச்சுக்கு உள்ளது. ஆக அந்த செகண்ட் பார்ட் அதையும் முடிச்சிட்டோம், ஹீலியமும் முடிச்சிட்டோம். அடுத்தது சல்ஃபர். இந்த சல்ஃபர் என்று வரும் பொழுது நமக்கு நோயில்லா தன்மையை தரும். ஒருவருக்கு செவ்வாய் புதன் நட்சத்திரத்திலிருந்து 7ஆம் வீடாக இருந்து அவர் வெளிநாடு போகும்போது அங்கே போனால் அவர் சல்ஃபர், அதாவது சொல்லுவாங்க கந்தகப்பு மின்னுவோம், அங்கே ஃபீவரே வராது. ஏனென்றால் அந்த நாட்டில் 80% காப்பர் டெபாசிட், காப்பர் சல்ஃபேட். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஜுரம் அற்ற தன்மையை அது தந்து விடுகின்றது. ஆக நாம் பயன்படுத்தும் போது சில கிரகங்களை அதே குணம்தான் அந்த நட்சத்திரங்களுக்கு இருக்கும். கிரகங்களுக்குள்ளதானே அது நட்சத்திரங்களுக்கு இருக்கும். ஆக அது செவ்வாய் புதன் நட்சத்திரம் என்பது அதன் ஒரு விருத்தியான ஒரு பாயிண்ட். ஆக ஆயில்யம், ரேவதி, கேட்டை இந்த 3 நட்சத்திரம். அப்போது அந்த கிரகநிலை சரியில்லை போது வயிற்றுக்கொள்ளறதுனால கேஸ் ப்ராப்ளம் வந்துவிடும். அது ஒழுங்காக சீராக அமையும் போது, ஒரு ஆட்சியாக அதாக புதன் அமையும் போது நம்ம இந்த ப்ராப்ளம் வருவதில்லை. ஆக நீங்கள் எந்த ஒரு கிரகத்தை நீங்கள் அதை பலனில் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு அது கெமிக்கல் காம்பனண்ட். ஏன்னா அந்த கெமிக்கல் காம்பனண்ட்டும் பலன் சொல்கிறது உதவுது இல்லை. இப்போ அதே மாதிரி உதவும். அதே மாதிரி நட்சத்திரங்களின் வடிவம்,
நட்சத்திரங்களின் வடிவம், அந்த வடிவமும் உபயோகப்படுத்தப்படும். ஏனென்றால் உங்கள் புதன் என்பதற்கு நவகிரக புத்தகத்தில் அம்பு மேல் நோக்கி இருப்பதாக போட்டிருப்போம். அதான் கடைசியாக பின்னாடி வந்துட்டு உங்களோட சொல்லிவிட்டேன் எல்லாத்தையும். அதே மாதிரி ஒரு முக்கேணம் போடுவது, குரு என்று எடுக்கும்போது ரெக்டாங்கல் நீள் சதுரம் என்பார்கள். அது 4ஆம் இடமாக ஒருவருக்கு ரிஷப லக்னம், 4ஆம் இடம் சூரியன். அது போய் குரு வீட்டில் இருந்தால் அவர் வீடு கட்டும்போது அந்த டிசைனில் பார்த்தால் மேக்ஸிமம் ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். ஸ்கொயருக்கு இருக்கிறதுக்கு வேலை இருக்குது. மேக்ஸிமம் எல்லாம் கம்ப்ளீட் டோர்லேருந்து எதை கேட்லேருந்து கம்ப்ளீட் சப்ஜெக்ட் கம்ப்ளீட், அதாவது புத்தக வடிவம் ஒன்று வைத்துக்கொள்ளுங்களேன், அதே மாதிரி இருக்கும். ஆக நீங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோட காம்பனண்ட், அது புராணங்களில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அடுத்தது இது எது எதற்கு அதற்கு காரகங்கள். உத்தரகாலத்தில் சனி மேஜர் பிளானட்டு 82 கொடுத்துருப்பாங்க, அவ்வளோத்தையும் நம்ம பயன்படுத்த முடியாது. 32 என்றாலும் நம்ம பயன்படுத்த முடியாது. நம்மளால் எளிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு 7, 8, 9 காரியங்களை எடுத்து அதை நாம் அதை பலன் கூறுவதில் இணைத்தாலே அது போதும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் இப்படி தான், அந்த கிரகத்தின் தன்மை தான் அந்த நட்சத்திரத்திற்கும் வரும். அப்போ நட்சத்திரத்தின் டிசைன் எப்படி. ஸோ ஜப்பானியர்கள் சொல்வது போல் ஃபஸ்ட்டு டிசைனில் கான்சன்ட்ரேட் பண்ணால் எல்லாம் விளங்கிவிடும், உங்களுக்கு பலன் கூறுவது எளிது. ஆக இந்த முறையை நீங்கள் பின்பற்றி பலனை கூற ஏதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.